TBC Tamil News. வணக்கம். டிபிசியின் தலைப்புச் செய்திகள். 51 தீர்மானத்தை மேலும் 2 வருடங்களுக்கு புதுப்பிக்க வேண்டும் என சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் வலியுறுத்தியுள்ளன. சஜித்தை ஆதரிக்கும் தமிழரசு கட்சியின் தீர்மானம் குறித்து மீள அறிக்கை வெளியிடப்பட உள்ளதோடு 14ஆம் தேதி மத்திய குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மக்களது தேவைகளை விடவும் தேர்தலை நடத்தவும் தொழிற்சங்க போராட்டங்களை முன்னெடுக்கவும் தான் சந்தர்ப்பங்களை எதிர்க்கட்சியினர் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றால் அவ்வாறு நடக்கும் இவ்வாறு நடக்கும் என்று எதிர்வு கூறி எதிர்க்கட்சியினர் அச்சமடைய ஆரம்பித்துள்ளனர் என அனுர தெரிவித்துள்ளார். டிபிசியின் காலை தமிழ் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். சிறிய இடைவேளையின் பின்னர் செய்திகளை பார்க்கலாம். 28 ஆண்டுகளாக பிரித்தானியாவில் இருந்து ஒலிக்கும் டிபிசியின் தமிழ் நியூஸ். தமிழில் முதல் முறையாக AI செயற்கை நுண்ணறிவு ஊடாக செய்திகளை வழங்கி வரும் டிபிசி ஊடகத்துறையில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவினரால் தயாரிக்கப்படும் டிபிசியின் காலை மாலை செய்திகள், டிபிசி அரசியல் தேடலான இன்சைட்ஸ் மற்றும் அரசியல் ஆய்வு உங்களை வந்தடைய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 00447817063682 டிபிசியின் நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பான குற்றங்கள் தொடர்பில் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதற்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் கடந்த 15 வருடங்களில் எந்த ஒரு அரசாங்கமும் ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை எடுக்காத பின்னணியில் இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட 51 தீர்மானத்தை மேலும் 2 வருடங்களுக்கு புதுப்பிக்க வேண்டும் என சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் வலியுறுத்தி உள்ளன. அது மாத்திரமின்றி அதனை செய்வதற்கு தவறுவதானது உண்மை, நீதி மற்றும் இழப்பீட்டை பெற்றுக்கொள்வதற்காக மனித உரிமைகள் பேரவையை நம்பியிருக்கும் ஆயிரக்கணக்கான பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு இழைக்கின்ற துரோகமாகவே அமையும் எனவும் அந்த அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தலைவர் ஓமர் நிபர் தலைமையில் ஆரம்பமானது. இந்த கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் மனித உரிமைகள் பேரவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பிலான 51 தீர்மானத்தின் உள்ளடக்க அமுலாக்கத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் நாட்டின் தற்போதைய மனித உரிமைகள் நிலவரம் என்பன தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் உரையாற்றினார். அதனையடுத்து உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் உரையாற்றியதுடன் அதன் பின்னர் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளின் பிரதிநிதிகளின் உரைகள் இடம்பெற்றன. தமிழரசு கட்சி ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக தமிழ் மக்களை வாக்களிக்குமாறு கோருவதோடு எதிர்வரும் 14 அல்லது 15ஆம் தேதி அறிக்கை ஒன்றை வெளியிடுவதற்கும் எதிர்வரும் 14ஆம் தேதி கட்சியின் மத்திய குழு கூட்டத்தை நடத்தாமல் இருப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சி தலைவர் மாவை சேனாதிராஜா, பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம், CVK சிவஞானம், பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், MA சுமந்திரன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் ஆகியோர் உள்ளடங்கும் குழுவில் வவுனியாவில் கூடிய கூட்டத்தில் சரவணபவன் தவிர்த்த ஏனைய 5 கலந்து கொண்டிருந்தனர். இந்த கூட்டத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதென மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும், ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அவருடன் கலந்துரையாடுவதென்றும் தீர்மானிக்கப்பட்டதாக சுமந்திரன் தெரிவித்தார். அத்தோடு இந்த வேட்பாளரை ஆதரிப்பு என்பது குறித்து மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என்பதால் எதிர்வரும் 14ஆம் தேதி கட்சியின் மத்திய குழு கூட்டத்தை நடத்தாமல் இருப்பதற்கும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஸ்ரீதரன் அவரது தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாகவே முன்னெடுக்கவிருப்பதாக தெரிவித்ததாகவும், ஆனால் அது அவருடைய விருப்பம் என்ற போதிலும் கட்சி அதற்கு அனுமதி அளிக்காது என தாம் கூறியதாகவும் சுமந்திரன் தெரிவித்தார்.
அதேபோன்று இது பற்றி கருத்து வெளியிட்ட மாவை சேனாதிராஜா, இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பது குறித்து கட்சியினால் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்துக்கு இசைவாக தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி விரிவான அறிக்கையொன்று எதிர்வரும் 14ஆம் அல்லது 15ஆம் தேதி வெளியிடுவதற்கு இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாகவும் அதற்கு ஸ்ரீதரன் உள்ளடங்கலாக சகலரும் இணங்கியதாகவும் கூறினார். மக்களது தேவைகளை விடவும் தேர்தலை நடத்தவும் தொழிற்சங்க போராட்டங்களை முன்னெடுக்கவும் சந்தர்ப்பங்களை எதிர்க்கட்சியினர் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். கிளிநொச்சி நகரில் நேற்று நடைபெற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் நெருக்கடிகளை சந்தித்து துக்கம் அடைந்திருந்த தருணத்தில் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் பொறுப்பேற்ற அடிப்படையான நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கைகள் எடுத்தபோது அவர்கள் தேர்தலையே கோரினார்கள் என்று அவர் கூறினார். விவசாயத்துக்கான உரம் உள்ளிட்ட அடிப்படையான விடயங்களை வழங்க வேண்டும் என்பது எனது இலக்காக இருந்தது. நீங்களும் உரம் கேட்டீர்கள், மருந்துகளை கேட்டீர்கள். நான் அவற்றை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுத்தேன் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ரூபாயின் பெறுமதியை வலுப்படுத்தினேன். பொருட்களின் விலைகளை 30% குறைத்தேன். நிவாரணங்களை வழங்கினேன். இன்னமும் பிரச்சனைகள் இருக்கின்றன. அவற்றுக்கான நிரந்தரமான தீர்வினை காண வேண்டும். அதற்கான சந்தர்ப்பத்தினை நீங்கள் தான் எனக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றால் அவ்வாறு நடக்கும் இவ்வாறு நடக்கும் என்று எதிர்ப்பு கூறி எதிர்க்கட்சியினர் அச்சமடைய ஆரம்பித்துள்ளனர் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மாத்தளையில் நடைபெற்ற பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படும் போது தேசிய மக்கள் சக்தியின் 3% வாக்குகள் 51%க்கு மேற்பட்டு வெற்றியை பெறுமாக என்று கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் தற்போது செப்டம்பர் 22ஆம் தேதி அவர்கள் எமது வெற்றியை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார்கள். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். எமது வெற்றியை எண்ணி சிலர் கவலைப்படுகின்றார்கள். மத்திய வங்கி மோசடியுடன் தொடர்புபட்டவர்கள் எமது வெற்றியை எண்ணி கவலைப்படுவார்கள். கலாசார நிதியிலிருந்து பெருந்தொகையை அபகரித்தவர்கள் கவலைப்பட வேண்டும். வீடமைப்பு நிதியில் பணத்தை வீண்புரையும் செய்தவர்கள் கவலைப்பட வேண்டும். அலோசியஸின் பணத்தை பெற்றவர்கள் பதற்றமடைய வேண்டும். வரி கட்டாதவர்கள் பதற்றமடைய வேண்டும். மக்கள் வங்கியில் கோடிக்கணக்கான பணத்தை பெற்று அதனை கடனாக கழிப்பதற்கு முயலும் தயாகமகை போன்றவர்கள் பதற்றமடைய வேண்டும். ஆனால் எந்த ஒரு பொதுமகனும் பதற்றமடைய வேண்டியதில்லை. ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தியின் படைதான் அமைதியான அரசாங்கம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் என்றும் அவர் கூறினார். ஏனைய வேட்பாளர்களைப் போன்று அரசியலமைப்பு திருத்தங்கள் தொடர்பில் அரசியல் வாக்குறுதிகளை வழங்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நடைபெற்ற பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு இளைஞர் சமூகத்திற்கு ஒரு நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்தை உருவாக்க உறுதியளிக்கின்றேன். நாட்டின் பிரகாசமான எதிர்காலத்தை கட்டிக்கெழுப்ப தன்னுடன் இணைந்து கொள்ளுமாறு இளைஞர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றேன் என்றும் தெரிவித்தார். எனக்கு தெரிந்ததை மட்டுமே என்னால் வழங்க முடியும் என்று உறுதியளிக்க முடியும். ஏதாவது சாத்தியமற்றது என்றால் நான் அவ்வாறு கூறுவேன். எனது பிரசாரத்தில் நேர்மை மற்றும் யதார்த்தமான வாக்குறுதிகளே உள்ளன என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அத்துடன் புதிய சிந்தனையாளர்கள் தேசத்தின் எதிர்காலம் என்ற வகையில் இளைஞர்கள் இலங்கையின் முன்னேற்றத்திற்காக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு 1350 ரூபாயை அடிப்படை சம்பளமாக மாத்திரம் வழங்க இன்றைய சம்பள நிர்ணய சபை கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஊக்குவிப்பு திறன் கொடுப்பனவாக 350 ரூபாய் வழங்கப்பட மாட்டாது என்றும், மாறாக மேலதிகமாக எடுக்கப்படும் கொழுந்து கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய் வழங்குவதற்கு இணக்கமிட்டப்பட்டுள்ளது. மேலும் 3 வருடங்களுக்கு சம்பள உயர்வு கோரப்பட மாட்டாது என்ற தீர்மானத்திற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டதாக இலங்கை செங்கோடி சங்கத்தின் செயலாளர் மேனகா துரைசிங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நாட்டின் அனைத்து பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் 20ஆம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மூடப்படவுள்ள பாடசாலைகள் மீண்டும் எதிர்வரும் 23ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அத்துடன் வாக்களிப்பு மத்திய நிலையமாக பயன்படுத்தப்படவுள்ள பாடசாலைகள் செப்டம்பர் 19ஆம் தேதி பாடசாலை நேரத்தின் பின்னர் தேவைக்கேற்ப கிராம உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்கெண்ணும் நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் உரிய காலப்பகுதிக்குள் மாத்திரம் மூடப்படும் என கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் மதுஷான் சந்திரஜித் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக பேரணியில் ஈடுபட்டிருந்த போதே அவர் கைதானார். தனியார் பல்கலைக்கழகத்தை நிறுவுதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் எதிர்ப்பு நடவடிக்கையை ஏற்பாடு செய்தது. இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் சுமார் 1000கணக்கான மாணவர்கள் பங்கேற்று கோஷங்களை எழுப்பியவாறு நகர்ந்து செல்வதற்கு முயன்றனர். எனினும் இவர்கள் ரயில் நிலையத்திலிருந்து ஜனாதிபதி மாளிகை ஜனாதிபதி செயலகம் நோக்கி நகர்விடாது தடுக்கப்பட்டனர். இதன்போது போலீசார் தடியடி பிரயோகம் செய்ததோடு நீர்த்தாரை பிரயோகமும் மேற்கொண்டனர். போராட்டத்தினை வழிநடத்திய அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் மதுஷான் சந்திரஜித் கைது செய்யப்பட்டார். ஏனையவர்கள் அங்கிருந்து கலைந்து செல்வதற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். யாழ் சாவகச்சேரி இந்து கல்லூரியில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் பயிலும் மாணவியான மாதங்கி கடகசுந்தரம் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். வேகமாக அதிக எண்ணிக்கைக்கான பாதனைகளை அடுக்குதல் எனும் தலைப்பில் கீழான போட்டியிலேயே அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். இணையதளமூடாக விண்ணப்பித்து 10 பாதனைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக 59 செகண்ட்களில் அடுக்கி குறித்த சாதனையை புரிந்துள்ளார். கடந்த மே மாதம் 20ஆம் தேதி கொடிகாமத்தில் உள்ள வீட்டில் இரு சாட்சிகள் முன்னிலையில் கின்னஸ் உலக சாதனை சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக குறித்த சாதனை நிகழ்வு காணொலியாக பதிவு செய்யப்பட்டு இணையத்தின் ஊடாக அனுப்பி வைக்கப்பட்டது. இதேவேளை கின்னஸ் சாதனை படைத்த மாணவியை அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேரடியாக அழைத்து சாதனை சான்றிதழை பார்வையிட்டு பாராட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டிபிசியின் காலை தமிழ் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த செய்தியினை மாலை எதிர்பார்க்கலாம். வணக்கம். TBC Tamil News.